प्रसुवः देवसवितः प्रसुव सत्यं त्वत्तेन परिषिञ्चामि ओम प्राणाय स्वाहा பொற்பதுமைகள் பிரசாதங்கள். ஆஹா, பூமேனியின் நறுமணம் கமகமவென்று வீசுகிறது. அவைகளை நீங்கள் சுவையுங்கள். உங்கள் அழகை விழிகள் சுவைக்கட்டும். சுவாமி, இந்த பிரசாதத்தை உங்கள் அமுதக்கரத்தால் எடுத்து தந்தால் ஏற்கலாம் என்று எண்ணி இருக்கிறோம். ஓஹோ, உங்கள் இஷ்டம் என் பாக்கியம். ஆஹா, சுட சுட வெண்பொங்கல் சாப்பிடுங்கள். மிளகு இருக்கும், காரம் சுவாமி. இருக்கும் இருக்கும், கனிவாய் அல்லவா, காரம் தாங்காது. ருச்சியான வடைகள். அம்மா, பல் வலிக்கும். ஆமாம், வடைகள் சுவைக்கும், வாயும் வலிக்கும். ஆஹா, லட்டு. இவைகளுக்கு ஈடானது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். என் தேவியரே, இவைகளை கண்டவுடனே மனதுக்குள் என்ன நினைத்தேன் சொல்லட்டுமா? உங்கள் முத்தங்கள் லட்டு, உங்கள் மொழிகள் லட்டு, உங்கள் கன்னங்கள் லட்டு, உங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, பவளவாயால் நீங்கள் சுவைத்ததும் பாலினும் அமுதமாயிருக்கிறது. போங்கள் சுவாமி. வேண்டுமானால் சுவைத்து பாருங்கள். சுவாமி, 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 ஏழுமலை, சுவாமி. சுவாமி, கொஞ்சம் அந்த முழங்கால் முடிச்சு மலைப்பக்கம் பாருங்கள். இந்த ஆனந்த சமயத்தில் உங்களை தவிர வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை. அங்கு பசியோடு தாகத்தோடு ஒரு பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கிறான் இறைவா. போனால் போகட்டும், நீங்கள் சாப்பிடுங்கள். என்ன, போனால் போகட்டுமா? அங்கே சிலையாக நின்ற பிறகு உங்கள் மனம் கூட கல்லாக மாறிவிட்டது. பத்மாவதி, பிள்ளையின் பசி தந்தையின் கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், கண்ணுக்கு தெரியாது, மனதுக்கு தெரியும். அதனால் தான் அந்த பிள்ளையின் பசியை தீர்க்க இந்த தாயை எங்கு செல்ல வைத்தேன். என்னப்பா அப்படி பாக்குற? எழுந்துரு. ஏன்பா இப்படி தடுமாறுற? என்ன பசிக்குதா? எனக்கு ஒரே பசிதான் அம்மா. பத்மாவதி மனோநாதனை தரிசிக்கணுங்கிறது தான். அந்த சுவாமி சந்நிதி அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் முழங்கால் முடிச்சு மலையையே தாண்டலையேப்பா. ரொம்ப களைச்சு போயிருக்க. கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டேன்னா தெம்பாவும் இருக்கும், நடக்கவும் முடியும். சாப்பிடு. வேண்டாம்மா, நான் என் சுவாமியை தரிசனம் பண்றவரை பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்லைன்னு விரதம் இருக்கு. என் விரதத்துல என்ன குறையோ என்னமோ. என் கூட வந்தவாலாம் அங்க போயிட்டேன், நான் மட்டும் இங்க இப்படி விழுந்துட்டேன். கண்ணெல்லாம் இருட்டு வருது, தலையெல்லாம் சுத்துறது. இந்த ஜென்மத்துல நான் என் ஏழுமலையான பார்க்க முடியாதோன்னு பயமா இருக்கு. எனக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் சுவாமி தரிசனம் உனக்கு கண்டிப்பா கிடைக்க போறது. இந்த விடாமுயற்சியில நீ செஞ்ச தப்பு ஒண்ணுதான்.
ரொம்ப புனிதமான இந்த மலை மேல அதோ செருப்பு காலோட வந்ததுதான். அந்த கால் செருப்பை கழட்டிடு. சால கிராமமயமா ஒவ்வொரு அணுவிலையும் அந்த பரமாத்ம சுரூபம் கலந்து நிறைஞ்சு மறைஞ்சு இருக்கிற இந்த திருமலையோட மகிமை உனக்கே தெரியும். இப்ப பாரு, இந்த திருமலை எவ்வளவு ஜெகஜோதியா இருக்குன்னு. இந்த சிற்றாறு கலகலன்னு ஓடுற ஓசை ஹரிஹரின்னு பாடுற மாதிரி இருக்கும். இந்த மலை மேல இருக்கிற மரங்களும் ஒவ்வொரு புதரும் மாமுனிவர்களோட வடிவங்கள். எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா புண்ணிய நதிகளும் சகலமும் இந்த மலையிலேயே நிறைஞ்சிருக்கு. இந்த மலை அமைதியின் ஆலயம், தர்மத்தின் சந்நிதி. அம்மா அம்மா, இந்த திருமலை மகிமையை பத்தி எனக்கு சொல்லி வழிகாட்ட வந்த நீங்க யாருமா? புரியல. நான் யாருன்னு போக போக நீயே புரிஞ்சுக்குவ. முதல்ல இந்த பிரசாதத்தை சாப்பிடு. வா. அம்மா 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 அம்மா, எனக்கு புரிஞ்சிடுமா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ வேற யாரும் இல்ல. அம்மாவுக்கெல்லாம் அம்மா நீ. எனக்கு கருணை காட்டி என் சுவாமியை தரிசிக்க வழி எதுன்னு காட்டுறதுக்கு இறங்கி வந்த அலமேலும் மங்கம்மா தான். கண் திறந்தாயம்மா, கருணை காட்டினாயம்மா. கண் திறந்தாயம்மா, கருணை காட்டினாயம்மா. அம்மா என்னையா கழுத்தை வெட்டின ஆடு மாதிரி ஞான்னு கத்திக்கிட்டே இருக்கிற? போயா போயண்ணா. கோயிந்தா கோயிந்தாரு ஒரே கூச்சலா இருக்கு. கோவிந்தான்னு சொன்ன தப்பு இல்லையா? தப்பு என்னவா? உன் மொட்டை தலையை உடைச்ச என்ன தப்பு? போயா நகரு நகரு நகரியா. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அம்மா தாயே, கொஞ்சம் போய் தொலைங்க. என்னடி நீ இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்ட? வா 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 வா. ஏய் எழுத, அந்த மூட்டையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த சின்னம்மாவுக்கு பெரிய ஆரத்தியா காட்டு. வாங்கம்மா. என்ன கண்ணு நல்ல தரிசனம் கிடைச்சுதா? பக்கத்திலே நிறுத்தின பிரமாம தரிசனம் ஆச்சு. அப்படியா? இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. திராட்சை பழம், முந்திரி பருப்பு, பேரிச்சம்பளம் எல்லாம் அனுப்புறனியே, அனுப்புனியா? இன்னும் வரல? ஏன் முன்சாமி, நம்ம கிடங்குல முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த மூட்டையில பாதி பாதி எடுத்து இந்த சின்ன மாவுட்டு கணிச்சிரு. ஏய், என்ன அப்படி பாக்குற? இந்த பையலுக்கு ஆன்னு பாக்குறதே வழக்கமா போச்சு. பாட சாமி தரிசனம் நான் உனக்கு பண்ணி வச்சல, உன் தரிசனத்துக்கு நான் எப்ப வர்றது? பொழுதோட வந்து சேரு, இல்லைன்னா வீட்டுக்காரர் வந்துருவாரு. நீ ஊன்னு சொன்ன கடையை கட்டுவல்ல, நீ போ. வரேன். ஏய், தரிசன வேலை முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிறவங்க வெளியே தள்ளிட்டு கதவை இழுத்து பூட்டு. ஏப்பா, தரிசனத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதுக்குள்ள கதவு மூட சொல்றீங்க. தரிசனத்துக்கு நேரம் இருக்கா? அப்படியா? அத சாமி வந்து சொல்லிச்சா? அட போவியா? போங்க 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 போமா போமா போங்க. மாடு கூட நவந்துடும், நீங்க நவர மாட்டீங்க. மூஞ்சில போயாங்க. ஏன் இப்பவே கோவில் கதவு மூடுறீங்க? எனக்கு இஷ்டம் வந்தப்ப மூடுவேன், இஷ்டம் வந்தப்ப திறப்பேன். அதை கேட்க நீ யாரு? For more updates, like, comment, subscribe to our channel.